ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது இன்றைய நாளுக்கான குறள். ஒருவன் பாடுபட்டு சேர்த்த பொருளை வறியவர்களுக்கு கொடுப்பது, அதனால் ஏற்படக்கூடிய புகழை அனுபவிப்பது என்பது அந்த உயிருக்கான ஒரு ஊதியமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூற வருகிறார் வள்ளுவர். அதாவது நாம் பிறப்பெடுத்தோம் அல்லவா, அப்படி பிறப்பெடுத்த அந்த உயிர் என்பதற்கான ஒரு ஊதியம் என்னவென்றால், அவர் சேர்த்த பொருளை ஏழைகளுக்கு கொடுத்து அதனால் அவர்களுக்கு ஏற்படும் இன்பத்தை பார்த்து அனுபவிப்பது, அதனால் உண்டாகக்கூடிய புகழை அனுபவிப்பது, இதுதான் அந்த உயிருக்கான ஊதியம் என்று கூற வருகிறார் வள்ளுவர். ஏனெனில் இதன் மூலம் அவர் வலியுறுத்துகிறது என்னவென்றால், அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்பது மிகச்சிறந்த பண்பாகும். அதனை ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய புகழை அனுபவிக்க வேண்டும் என்று கூற வருகிறார் வள்ளுவர். இதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். இதன் மூலம் அவர் சொல்ல வருகின்ற உட்கருத்து என்னவென்றால், அனைவருமே கட்டாயமாக தம்மால் முடிந்தவற்றை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இதுதான் இந்த குறளுடைய உட்கருத்து. ஆக மொத்தத்தில் திருக்குறள் என்பதே கிட்டத்தட்ட ஒரு கருணை மற்றும் அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்துதல் போன்ற ஒரு செயல்களுக்கானது. எனவே அனைவரும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.